தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15 முதல் 20% வரை வாக்குகள் கிடைக்கும் என்று தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் அறிக்கை அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். சுமார் 2.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை பனையூரில் உள்ள ஆதவ் அர்ஜுனா இல்லத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், கட்சியின் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்தனர். இந்த சந்திப்பு சுமார் 3 மணி நேரம் நீடித்தது. அப்போது தமிழகத்தில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு விழுக்காடு என்பது பற்றி பிரசாந்த் கிஷோர் விரிவாக அறிக்கை வழங்கியுள்ளார். அதில் தற்போதைய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 15 முதல் 20 விழுக்காடு வாக்குகள் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் எவ்வாறு பணியாற்றினால் இந்த வாக்கு விழுக்காட்டை அதிகரிக்க முடியும் என்பது குறித்தும் அவர் விளக்கியுள்ளார். எந்த வயதினர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு செலுத்த தயாராக உள்ளனர், எந்த வயதினர் தயக்கம் காட்டுகின்றனர், எந்த வயதினரிடம் கட்சியை கொண்டு சேர்க்க வேண்டிய நிலை உள்ளது என்பது குறித்தும் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. எந்தெந்த மண்டலங்களில் எவ்வளவு வாக்கு விழுக்காடு என்பது குறித்தும் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்திடம் இந்த அறிக்கையை பிரசாந்த் கிஷோர் வழங்கியுள்ளார். பிரசாந்த் கிஷோருடனான ஆலோசனைக்கு பிறகு அவர் அளித்த அறிக்கையோடு கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோர் பையனூர் பகுதியில் விஜயை சந்தித்து விவாதித்துள்ளனர். ஆனால் பிரசாந்த் கிஷோருடன் ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே கட்சியில் உள்ள அணிகள் குறித்து தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி கொடியில் உள்ள 28 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் கட்சியில் 28 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்ப அணி, வழக்கறிஞர் அணி, ஊடக அணி, காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அணி, 3ஆம் பாலினத்தவர் அணி, மாற்றுத்திறனாளிகள் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளம்பெண்கள் அணி, சிறார் அணி உட்பட 28 அணிகள் குறித்த பட்டியலை தேர்தல் ஆணையத்திடம் தமிழக வெற்றிக் கழகம் அளித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். மக்களோடு பயணிப்பவர்களுக்கு எதிராக வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பலன் இருக்கும் என்று தெரியவில்லை என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய் பிரசாந்த் கிஷோர் சந்திப்பு குறித்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தவேக தலைவரை தேர்தல் வியூக மன்னர் பிரசாந்த் கிஷோர் சந்திச்சிருக்காரு. 2026 தேர்தலை தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? மக்களின் அன்பை பெற்றவர்கள், மக்களோடு பயணிப்பவர்களுக்கு இந்த வியூக மன்னர்களால் எவ்வளவு தூரம் பயன் இருக்கும் என்று தெரியவில்லை. எங்களை பொறுத்தளவில் நாங்கள் மக்களோடு கூட்டணியை வைத்திருக்கின்றோம். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் எதிர்த்து நின்ற அனைவருக்கும் முன்ஜாமீன் வைப்பு தொகை இழந்தது. விஜய் தேர்தலில் நின்று அரசியலில் தன்னை நிரூபித்த பின்னரே அவருடன் கூட்டணி அமைப்பது குறித்து முடிவு செய்வோம் என தேமுதிக நிர்வாகி விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். திருமலை நாயக்கரின் 442வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள அவரது சிலைக்கு விஜய பிரபாகரன் மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய சூழலில் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் கூட்டணி எப்படி அமையும் என கூற முடியாது என்றும் தெரிவித்தார். அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படி தெரியும். ஏன்னா கேப்டன் 2005 கட்சி ஆரம்பிச்சு 12% வரைக்கும் ஓட் ப்ரூவ் பண்ணி கூட இன்னைக்கு நம்ம தலைமையில் அன்னைக்கு கேப்டன் உச்சத்தில் இருக்கும்போது நீங்க விஜய் அண்ணன் இன்னைக்கு அவர் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம இது பண்ணலாம். இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு அதிமுகவோட தான் இன்னைக்கு தொடர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நாங்களும் பல்வேறு இடத்துக்கு போறோம். அதிமுக நிர்வாகிகளை சந்திக்கும் போது அது எங்க கூட்டணி தொடர்ந்து தாங்க இருக்கு.